புனித ஜான் கேப்ரியேல் பெர்ஃபயார் சிஎம் மிஷன் சபையைச் சேர்ந்த கத்தோலிக்க அருள்பணி. புனித ஜான் கேப்ரியேல் பெர்ஃபயர் சிஎம் மிஷன் சபையைச் சேர்ந்த கத்தோலிக்க அருள்பணி. இவர் சீனாவில் கத்தோலிக்க திருமறையை பரப்பியதே இவர் திருமறைக்கு செய்த திருப்பணி. புனித ஜான் கேப்ரியேல் 1802 பிரான்சில் பிறந்தார். புனித ஜான் கேப்ரியேல் 1802 பிரான்சில் பிறந்தார். இவர் 1840 சீனாவில் ஒரு மறைசாட்சியாக இறந்தார். இவர் பெர்ஃபயார் மற்றும் மேரி ரிகல் என்ற பெற்றோரின் மகன். இவர் பெர்ஃபயார் மற்றும் மேரி ரிகல் என்ற பெற்றோரின் மகன். இப்புனிதருக்கு இறை அழைத்தை கொடுத்தார் சுதன். வின்செசியன் அல்லது லாரிஸ்டுகள் என்பதே இப்புனிதர் சேர்ந்த சபை. வின்செசியன் அல்லது லாரிஸ்டுகள் என்பதே இப்புனிதர் சேர்ந்த சபை. இச்சபையினரும் மறை பரப்பாளர்கள் வகை. இப்புனிதரின் பெற்றோர் இவருக்கு மத ஆர்வத்தை ஊட்டவில்லை. இப்புனிதரின் பெற்றோர் இவருக்கு மத ஆர்வத்தை ஊட்டவில்லை. இவரின் பெற்றோர் தம்மை கத்தோலிக்கர்கள் போல காட்டவில்லை. இருந்தாலும் இப்புனிதரின் தம்பி லூயிஸ் வின்செசியன் சபையில் சேர்க்கப்பட்டார். 1816 இப்புனிதரும் தன் தம்பி சேர்ந்த வின்செசியன் சபையால் ஈர்க்கப்பட்டார். இவர் 1820 அச்சபையின் 4 வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினார். இவர் 1820 அச்சபையின் 4 வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினார். அது முதல் இவர் அச்சபையில் இணைந்து இறைவனை போற்றினார். 1825 ஜான் கேப்ரியேல் முதல் முறையாக திருப்பலி ஆற்றினார். 1825 ஜான் கேப்ரியேல் முதல் முறையாக திருப்பலியாற்றினார். 1832 பாரிஸில் உள்ள இச்சபை இடத்திற்கு இச்சபை தலைவர் இவரை மாற்றினார். அதன்பின் இவர் திருமறையை பரப்ப சீனாவிற்கு சென்றார். 1840 சீனர்கள் இவரை கொன்றார். இந்த அருள்பணி சீனாவில் செய்தது பல்வேறு பணி. இந்த அருள்பணி சீனாவில் செய்தார் பல்வேறு பணி. இந்த அருள்பணியும் திரு அவையின் ஒரு அருள்கனி. இந்த வீணாய்ப்போன சீனர்களுக்கு இறை வேதம் பிடிக்காது. இந்த வீணாய்ப்போன சீனாவிற்கு இறை வேதம் பிடிக்காது. சீனர்களுக்கு வேதம் பிடித்தால் இந்த மறை பணி பரப்பாளர்களின் உயிர் துடிக்காது. இந்த வீணாய்ப்போன சீனாவிற்கு இறை வேதம் பிடிக்காது. சீனர்களுக்கு வேதம் பிடித்தால் மறை பரப்பாளர்களின் உயிர் துடிக்காது. 1996 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஜான் கேப்ரியேல் பெர்ஃபயருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். 1996 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஜான் கேப்ரியேல் பெர்ஃபயருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். அன்று இந்த மறைசாட்சியை இறையாட்சி தலைவர் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலும் வணங்கினார். அன்று இந்த மறைசாட்சியை இறையாட்சி தலைவர் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலும் வணங்கினார்.